பள்ளிக்கல்வியில் பாடம் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, வெவ்வேறு வகுப்புகளுக்கு பாடம் நடத்துகிறோம். பாடம் நடத்தும்போது அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்போம். என்ன திட்டம் வச்சுருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 1வது படித்து 2வது படித்து 3வது படித்து முடிச்சாக்கா என்னதெல்லாம் தெரியணும் பிள்ளைங்களுக்கு, 4வது 5வது படித்து முடிச்சா என்னதெல்லாம் தெரியணும் அப்படின்னு ஒரு முன்னாடியே ஒரு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பாடம் படிக்கிறதுனால என்ன விளைவுகள் வருங்கிறத பாடத்திட்டத்தை எழுதும்போதே முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பாங்க. அவுட்கம் என்ன இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அவுட்கம் அதுபடி இருக்கா அப்படின்னு பார்க்கறது. வெறும் பரீட்சையை வச்சு மார்க் போடுறது ஒன்று. பரீட்சைக்கு வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கானா அதுக்கு மார்க் போட்டு பாஸ் ஃபெயில் மார்க் போல மார்க்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்க 5வது படிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும்னு முன்னாடியே அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகம் ஃபுல்லாக யார் பாடத்திட்டம் வச்சாலும் அப்படி தான் வைப்பாங்க. அது மாதிரி வைக்கும்போது அந்த அசஸ்மெண்ட் இருக்குல்ல, லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்னு பேர். அந்த லேர்னிங் அவுட்கம் அசஸ்மெண்ட்டை இது வரைக்கும் மாநில அரசுல நம்ம பள்ளிகளில் நம்ம பண்ணது கிடையாது. யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்றிய அரசு வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க. அது இல்லைன்னா என்ஜிஓஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதமர் ஒரு என்ஜிஓ பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இந்த இவ்வளோ பெரிய பள்ளிக்கல்வித்துறை வச்சிருக்கிறோம். 30,000க்கு மேலே பள்ளிகள் இருக்கிற நிறைய செலவு பண்ணுறோம். பட்ஜெட்லேயே பெரிய அலோகேஷன் பள்ளிக்கல்விக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பள்ளி கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, நம்ம சொல்லிக் கொடுக்கறது இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ ஆசிரியர்களை நியமித்து வேலை செய்கிறோம். அப்போ பிள்ளைகள் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து அடைகிறாங்களா, அடைதல் இதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று 3வது படிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மாதிரி வர்றாங்களா அப்படிங்கறத அசஸ் பண்றது தான் இது. அதை அசஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகம் முழுவதும் அதுக்கு மெத்தடாலஜி இருக்கு, எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வதுல இருந்து 3வது வரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்க சொல்லும்போது என்ன அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னாக்கா, அப்பதான் வந்து என்ன செய்வோம், ஆல்பாபெட் சொல்லிக் கொடுப்போம். ஆனா அவனா ஏபிசிடி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா. முதல்ல வந்து அவங்க நியூமரிசியை கத்துக்கிறது, 1 2 சொல்லிக்கிறது, அதை கத்துக்கிறது. அப்புறம் வந்து எழுத்தை கத்துக்கிறது, எண்ணெய் கத்துக்கிறது. அது 2 தான் முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ். அது வந்து ஃபவுண்டேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது தாண்டி 4வது 5வது போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் வந்து லேர்னிங் டு ரீட். ஏன்னா படிக்க கத்துக்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை விட்டீங்கன்னா படிக்க தெரியணும் அப்படின்னு சொன்னாக்க அது 1வது 3வது தெரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லேர்ன் பண்றதுக்காக படிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து என்னத்துக்கு, அல்பாபெட்டை படிக்கிறதுக்கு கத்துக்கிறது. 2வது வந்து லேர்ன் பண்ணுறது. அப்போ பிள்ளைங்களுக்கு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். கேள்வி வந்து இது என்ன அது என்னன்ட்டு. அப்போ அதுக்காக அது தேடி படிக்கும்போது அதெல்லாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் அப்டிராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் 8வது வரும்போது அந்த அப்டிராக்ட்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வரணும். அப்போ நீங்க அசஸ் பண்றது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பிள்ளைங்க நம்ம ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, 3வது வரைக்கும் பிள்ளைங்க எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்காங்க, 5வது வரும்போது எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறார்கள், 8வது வரும்போது எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறார்கள், அதை அசஸ் பண்றது தான் இந்த சர்வே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இந்த பள்ளிகளில் வந்து அடுத்த அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இது 2லயும் நம்ம வந்து இந்த சர்வே பண்ணிருக்கிறோம். இந்த சர்வே பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த அதுக்குண்டான ஸ்டாண்டர்ட் டூல்ஸ்லாம் இருக்கு, எப்படி பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்ட்டு அதன்படி அதெல்லாம் செய்யப்பட்டு அதுக்குண்டான முடிவுகள் அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்பொழுதுதான் வந்து 11 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடம், கல்வித்துறை அமைச்சர் அவரிடம் இந்த அறிக்கையை மாநில திட்டக்குழுவின் சார்பாக கொண்டு போய் இன்னைக்கு இதுதான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த அசஸ்மெண்ட் சர்வே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் இதை பண்ணியிருக்கிறோம். இதை வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, சாதாரணமாக என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அவுட்கம் வரும்போது அசஸ்மெண்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த அறிக்கை எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசஸ்மெண்ட் சர்வே தான். சாதாரணமாக சர்வேனா எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு ஸ்மால் சாம்பிள் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, 9 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து சர்வே பண்ணிப்பாங்க. 3ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல கூட 9 லட்சம் பிள்ளைங்க இருக்கு. ஏன் அவ்வளோ பேரை பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வே பண்ணும்பொழுதே இன்னொரு ஐடியாவும் இருந்தது. என்ன ஐடியா இருந்ததுனாக்கா, இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து அடுத்தது இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த பள்ளிக்கூடத்தில் எங்க டெபிஷியன்சி இருக்கு, எந்த கிளாஸ்ல இருக்கு, எந்த சப்ஜெக்ட்ல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அப்போ கரெக்டா அவங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவ்வளவு பெரிய சாம்பிள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லா பள்ளியும் கவர் பண்ணிருக்கோம். அதுல எல்லா குழந்தைகளையும் கவர் பண்ணலையே தவிர எல்லா பள்ளிகளையும் கவர் பண்ணிருக்கோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் எடுக்கப்பட்ட ஆய்வு இருக்குல்ல, அது வந்து எதற்கு போதுமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய கல்வியின் தரம் எப்படி இருக்கிறது, அதுக்கு வந்து எந்த நம்ம அவுட்கம் என்ன வேணும்னு அது வந்திருக்கிறதா அப்படிங்கறத நம்மளால ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியும். அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், மேத்ஸ் தெரியணும், சோஷியல் சயின்சஸ் தெரியணும், அந்த மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணிருக்கோம். கவர் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் நம்ம பண்ணிருக்கோம். இந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், எவ்வளவு சாம்பிள் எடுத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ வந்து பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுப்பாங்க.
அதில் எல்லாமே அதில் டீட்டெயிலாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் அதில் எழுதிருக்கிறாங்க, அதில் எழுதி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரியா? அதுதான் இன்னைக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம். இதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எது வந்து நல்ல டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எந்த பிளாக் பஞ்சாயத்து யூனியன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எந்தெந்த சப்ஜெக்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த சப்ஜெக்ட்ல இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் இருக்குது. அதில் அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு. அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வைஸும் இருக்கு. இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்கிலீஷில், தமிழில், சோஷியல் சயின்சஸில், என்வரன்மெண்டல் சயின்சஸ், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சிறப்பாக இருக்கிறது. மேத்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு தொய்வு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக 8வது படிக்கக்கூடிய மாணவர்களிடமிருந்து ஒரு தொய்வு இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு அந்த பள்ளி 2 வருஷம் நடக்கல. அதுக்காக அந்த சமயத்தில் அந்த உண்டான கேப் இருக்குல்ல, அது இன்னும் பிரிட்ஜ் பண்ண முடியல நம்மளால. இதுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி நடத்துகிறோம், எல்லாம் நடத்திருக்கோம். அதோட நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், அந்த இழப்புக்கு பிறகு. ஆனாலும் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது இப்போ நாங்கள் இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் இவர் வந்து இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளரும் அமைச்சர் அவர்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு எங்கே வந்து இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா அதை வந்து இந்த தரத்தை இன்னும் உயர்த்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம். முதலமைச்சர்கிட்ட எதுவும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இதாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து அவங்க ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு உண்டான மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்ததில்ல, நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன்.